இன்னைக்கு நடுத்தர குடும்ப பெண்கள் பணம் சேமிக்கும் வழிமுறைகள், நம்ம நடுத்தர குடும்ப பெண்கள் எப்படியெல்லாம் ஈஸியாக பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் வீட்டு செலவில் நம்ம எப்படியெல்லாம் சிக்கனமாக ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட். நமக்கு வரும் வருமானத்தை நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு நோட்டில் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நம்மளால் சேமிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி உங்களால் எழுதி வைக்க முடியல அப்படின்னா மொபைலில் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும், அதில் நம்ம எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம செஞ்சுட்டு வரனால நமக்கு ஒரு மாதத்தில் எவ்வளோ செலவு செய்கிறோம், நமக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் மாதம் மாதம் பட்ஜெட் போடுறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வர வருமானத்தையும் அதில் எவ்வளவு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத முக்கியமாக எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மளிகை சாமானம் வாங்கும்போது முக்கியமாக இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டே போங்க. நம்ம எப்படி தான் மைண்டில் வச்சுக்கிட்டு போனாலுமே அங்கே போய் நம்ம மைண்டு எதை சொல்லுதோ அதை தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, எல்லா பெண்களுமே ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்களை மட்டும் லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போங்க. லிஸ்ட்டு போட்டு நம்ம கொண்டு போனாலுமே அங்கே லிஸ்ட்டை தாண்டியுமே நம்ம ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு வந்துடுவோம். அது எல்லா பெண்களுக்குமே நடக்கக்கூடியதுதான். நானுமே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு பொருள் நினச்சி போனோம்னா கடைக்குள்ளே போய் 10 பொருள் வாங்குவோம், அந்த மாதிரி தாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆஃபர் போட்டிருக்கிற டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போனோம் அப்படின்னா நமக்கு அந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். பொருட்களை நம்ம ஈஸியாக வாங்கிட்டு வரலாம், கம்மியான விலையில் வாங்கிட்டு வரலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு கஸ்டமர் பாயிண்ட்டு, ஒரு கஸ்டமர் ரெகுலராக ஒரு இடத்துல பொருள் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் எடுத்தாங்க அப்படின்னா நார்மல் டேஸில் அந்த 200 பாயிண்ட்டுக்கு 100 ருபீஸ் மட்டும்தான் லெஸ் பண்ணுவாங்க. இதுவே நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு அந்த 200 பாயிண்ட் 100 ரூபா லெஸ் ஆகுங்க. அதாவது 200 ருபீஸ் லெஸ் பண்ணுவாங்க. இதனால நம்ம இந்த டைமில் பணத்தை ஈஸியாக சேமிக்கலாம். இது எல்லா நாளுமே இருக்காது, அந்த சலுகை நாட்கள் ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் போடுவாங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம சமைக்கிறோம் இல்லையா, நம்ம சமைக்கிற சமையல்லையும் நம்ம சிக்கனத்தை பயன்படுத்தணும். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு உடம்பு டயர்டாக இருக்குது, நம்ம இன்னைக்கு கடையில் வாங்கிக்கலாமா, சாப்பாடு ஒரு நாளைக்கு கடையில் வாங்கி சாப்பிடலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம கடை சாப்பாடு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தாங்க. ஸோ கடை சாப்பாட்டை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டில் என்ன சமைக்க முடியுமோ அதை சமைச்சு சாப்பிடுங்க. நம்ம வீட்டில் கஞ்சி குடித்தாலுமே அது நம்ம வீட்டு கஞ்சி, அதனால் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். ஸோ நிம்மதியாகவும் வாழ முடியும். ஸோ நம்ம கடை சாப்பாட்டை சாப்பிட்டு நம்மளோட உடம்பையே வீண் பண்ண வேணாம், நம்ம கடனாலேயும் ஆக வேணாங்க. ஸோ இதனால் நம்ம கடை சாப்பாடு சாப்பிட்றதுனால நம்மளோட குழந்தைங்களும் கடை சாப்பாட்டை சாப்பிட்டு அவங்களோட ஆரோக்கியமும் பாதிக்கப்படுங்க. ஸோ அதனால் ஹோட்டல் சாப்பாட்டை தவிர்த்துருங்க. கடையில் வாங்குறது விட்டோம் அப்படின்னாவே நம்ம பணத்தை ஈஸியாக சேமிக்கலாங்க. அதாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மீதமான சாப்பாட்டை வீணாக்காமல் அடுத்த நாள் அந்த சாப்பாட்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு முடிவெடுங்க. இந்த சாப்பாட்டை கீழே கொட்டாமல் அந்த சாப்பாட்டை வச்சு பழைய சாதமாக நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம், கலவை சாதம் செஞ்சு சாப்பிட்லாம், லெமன் சாப்பாடு, புளி சாப்பாடு அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு கலவை சாதம் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அதனால் பழைய சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. பழைய சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் நீராகாரமாக அந்த சாப்பாட்டை சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சாப்பாடுன்னு கூட சொல்லலாம், ஆரோக்கியமான ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். அந்த காலத்தில் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு தாங்க உயிரோட இருக்காங்க. ஆனால் நம்மளால இந்த காலத்தில் 50 வயசு தாண்ட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. எதனாலேயும் நம்ம பணத்தை ஈஸியாக சேமிக்கலாம். ஆறாவது பார்த்தீங்கன்னா, அடிக்கடி துணி வாங்குறது. தேவையே இல்லாமல் அடிக்கடி சில பேர் துணி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. எந்த துணி பார்த்தாலுமே ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படின்னு நிறைய ஆப்பில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எந்த சாரீ ஆர்டர் போடலாம், எந்த சட்டை ஆர்டர் போடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி வாங்காதீங்க. துணிகள் நம்ம கடையில் போய் வாங்குற மாதிரி இருக்காது. ஆன்லைன் ஷாப் ஒரு சில டைம் நம்ம போட்டது ஒன்றா இருக்கும், வரது ஒன்றா. இதனால் நம்மளோட காசு தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அடிக்கடி துணி வாங்கணும்னு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி சில கடைகளில் ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆஃபர் எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துணியோட ரேட்டை அதிகப்படுத்திட்டு அந்த துணியோட ரேட் நார்மல் ரேட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அதுதான் அவங்க பண்ணுறது. ஆனால் நமக்கு அது தெரியாது. நம்ம ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துக்கிட்டு போய் அந்த துணியை வாங்கிட்டு வருவோம். ஆனால் அந்த துணியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதே ரேட்டுக்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி துணிகள் வாங்கி
காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, இதுலயும் பணம் சேமிக்கலாம். 7வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பழைய துணியை புதுசா மாத்தலாம். அது எப்படின்னா, நம்ம ஒரு கிழிஞ்சு போன துணி ஒரு சின்னதா ஒரு கிழிஞ்சு போச்சு அப்படின்னாவே அந்த துணியை வந்து தூக்கி எறிஞ்சிருவோம், வேஸ்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்ணாம நம்ம கிழிஞ்சு போன துணியா இருந்தாலுமே அது வந்து ஒரு சின்னதா ஒரு எம்ப்ராய்டிங் பண்ணலாம், இல்ல வந்து அந்த கிழிஞ்சு போன துணியை மறைக்கிறதுக்காக நம்ம ஒரு லேஸ் வச்சு தைக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம வச்சு தைக்கிறனால நம்மளோட துணி வந்து பார்க்கறதுக்கு இன்னுமே லுக்காகவும் தெரியும். அதே மாதிரி அது கிழிஞ்சிருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் பழைய துணியை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம். இதனாலயும் நம்ம பணத்தை மிச்சப்படுத்தலாம். இத்தனை குடும்ப பெண்கள் இந்த வழிகள் எல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா பணத்தை ஈஸியா சேமிக்கலாம். அது 7வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு மற்றும் முதலீடு, சேவிங்ஸ் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு சிறிய பழக்கம், தினமும் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா அப்படி சேமிச்சுட்டு வரலாம். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம 10 ரூபா 20 ரூபா போட்டு சேமிக்கிறோம், இன்னைக்கு நமக்கு இது வந்து பெருசாக போகுதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்க கூடாது. எடுத்த உடனே நம்ம பெருசுக்கு போக முடியாது. சின்ன சின்னதுல இருந்து தான் நம்மளால வந்து பணத்தை வந்து சேமிக்க முடியும். உங்களால எவ்வளவு முடியுதோ ஒரு நாளைக்கு இவ்வளவு அமௌண்ட்னு ஃபிக்ஸ் பண்ணி நீங்க அமௌண்ட்டை வந்து பாருங்களே, கண்டிப்பா வந்து உங்களாலேயே அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு உண்டியில வாங்கி அதுல வந்து அவங்க கிட்ட சில்லற காசுகள் எல்லாத்தையுமே கொடுத்து உண்டியில சேர்த்து வை அப்படின்னு அவங்களுக்கும் இந்த பழக்கத்தை வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால லாஸ்டா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுவுமே நம்ம சேவிங்ஸ் தான். 8வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறிய முதலீடு, ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட். போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம வந்து பணத்தை சேமிச்சுட்டு வரலாம். அதாவது செல்வமகள் திட்டம், சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கான செல்வமகள் திட்டம். அதுவும் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா ஸ்கீம் வந்து சூப்பரான ஒரு ஸ்கீம்ங்க. பிறந்த குழந்தையில இருந்து 10 வயசு வரைக்குமே இந்த ஸ்கீம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம பணம் போட்டு வரலாங்க. செல்வமகள் திட்டத்துல அந்த குழந்தையோட மெச்சூரிட்டி டைம் வந்து முடிஞ்ச உடனே நம்ம அந்த அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் வரும். அதை வச்சு நம்ம ஒரு இடத்துல லேண்ட் வாங்கலாம், நகை வாங்கலாம், நிறைய விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. சூப்பரான ஒரு ஸ்கீம்ங்க, கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இதுதான் ஆர்டி எஃப்டி எல்லாம் கட்டிட்டு வரலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால நமக்கு லாஸ்டா ஒரு சூப்பரான ஒரு அமௌண்ட் வரும். இப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை ஈஸியா சேமிக்கலாம். அடுத்தது 9வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சுய உதவிக்குழு, மகளிர் சுய உதவிக்குழுன்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கத்துல எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க வந்து மகளிர் சுய உதவிக்குழுவில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது நம்ம ஜாயின் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பு, அப்புறம் வந்து அதுல நம்ம கடன் எடுத்து ஈஸியா வந்து கடனை கட்டிட்டு வரலாம். ரொம்பவே கம்மியான வட்டியில வந்து கடன் வசதி கொடுக்குறாங்க. இதுல வந்து நம்ம கடன் வசதி வாங்குறதுனால நம்ம வந்து அசல் தொகையை மட்டும் நம்ம கட்ட போறது கிடையாது. சேமிப்பு, அசல், கடன், வட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்தி கட்டுறதுனால கடைசியா வந்து லாஸ்டா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து பிரிப்பாங்க. ஸோ வந்து அப்போ வந்து பல்கான ஒரு அமௌண்ட் வரும். இப்படியெல்லாம் நம்ம பணத்தை வந்து ஈஸியா சேமிக்கலாம். 10வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னல் சேலரி. நம்ம வீட்டுல நம்ம ஹஸ்பண்ட்ஸ் வந்து வேலைக்கு போவாங்க. ஸோ நம்ம பெண்கள் வந்து வேலைக்கு போக முடியாத சமயத்துல இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருந்துகிட்டே இந்த மாதிரி எல்லாம் நம்ம தொழில் செஞ்சு நம்ம வீட்டிலேயே சம்பாதிக்கலாம். கைவினை பொருட்கள், வீட்டில் தயாரிக்கும் மசாலா வகை மற்றும் வீட்டிலேயே தயாரிக்கும் ஊறுகாய், அப்புறம் ஸ்நாக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைன்ல சேல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கடைகளில் கொடுத்து அடிஷ்னலா வந்து சேலரி வாங்கலாம். பெண்கள் வேலைக்கு போக முடியாத சமயத்துல இந்த மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே சுய தொழில் பண்ணலாம். வீட்டில் இருந்துகிட்டே குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு தொழில் செய்யறதுனால அதுல இருந்து வருமானம் ஈட்டலாம். இது எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே உதவிகரமா இருக்கும். நானுமே வீட்டில் இருந்துகிட்டே ஒரு சிறு தொழில் பண்றாங்க. 11வது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வேலை, டேட்டா என்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆன்லைன் ஜாப். நம்ம கிட்ட ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, ஒரு லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஒரு டேட்டா என்ட்ரி போட்டு நம்ம வீட்டிலேயே வந்து மாசம் வந்து வருமானம் ஈட்டலாங்க. அப்படி இல்லைன்னா யூடியூப் வந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி நீங்க வீடியோஸ் போடலாம். மோட்டிவேஷன் டிப்ஸ், இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நீங்க போட்டு உங்களோட சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாங்க. பெண்கள் வேலைக்கு போக முடியாத சமயத்துல வீட்டில் இருந்துகிட்டே யூடியூப் ரன் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு அதுல இருந்து நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருந்துகிட்டே அடிஷ்னலா வந்து வருமானத்தை வந்து ஈட்டலாங்க. ஒரு சில பெண்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளவுதான் சம்பளம் வாங்கினாலுமே எனக்கு சேவிங்ஸே இருக்க மாட்டேங்குது, சேவிங்ஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களாலேயும் பணம் வந்து ஈஸியா சேமிக்க முடியும். அடுத்தது 12வது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் குறிப்புன்னு கூட சொல்லலாம். சிறிது சிறிதாக சேர்ப்பதே சேமிப்பதே பெரிதாகும். அதாவது நிறைய பெண்கள் என்னால சேமிக்கவே முடியலன்னு சொல்றவங்க கண்டிப்பா ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்து வந்து சேமிக்க பழகிக்கோங்க. நம்மளால வந்து பெரிய அமௌண்ட் தான் நம்மளால வந்து சேவிங்ஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு நம்ம சேமிச்சோம் அப்படின்னா நம்மளோட பிற்காலத்துல நம்மளோட குழந்தைகளுக்கு தேவைக்காக வந்து நம்ம சூப்பரான ஒரு அமௌண்ட் வருங்க. ஸோ அதை வச்சு வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம். நடுத்தர குடும்ப பெண்கள் எப்படியெல்லாம் பணத்தை ஈஸியா சேமிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.